மாவட்ட நூலக அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு பொது நூலகத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. பொது நூலகத்துறை சிறப்பாக செயல்பட நேரடி நியமனம் மூலம் நியமிக்கப்பட்டு உரிய கல்வி தகுதியுடன் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து பகுதி நேர நூலகர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல், காலியாக உள்ள இயக்குநர் மற்றும் மாவட்ட நூலக அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பொது நூலகத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வெள்ளியன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. உரிய கல்வி தகுதியுடன் நூலகர்களாக பணியாற்றுகிற எங்களுக்கு அரசு நிதியிலிருந்தும் நூலக நிதியிலிருந்தும் சில்லறை செலவின நிதியிலிருந்தும் 3 விதமான சம்பளங்கள் வழங்கப்படுகிறது. இது அரசு துறையில் எந்த துறையிலும் இல்லாத ஒரு கொடுமையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே 3 விதமான ஊதியத்தை ஒழித்து நூலக பணியாளர்கள் அனைவருக்கும் அரசு நிதியிலிருந்து ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பகுதி நேர நூலகர் உரிய கல்வி தகுதியுடன் 18 ஆண்டு காலமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பணியில் சேரவில்லை என்ற ஒரே காரணத்தை சொல்லிக் கொண்டு அவருடைய வாழ்க்கை இன்றைய தினம் படுபாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உரிய கல்வி தகுதியுடன் இருக்கிற பகுதி நேர நூலகர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஊர்ப்புற நூலகர்களாக மட்டும் பதவி உயர்வு கொடுத்தால் மட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த எளிய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர்.